நான் ரொம்ப கூல் தாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் இது புட்டுக்கோன்னு. இந்த சைக்கோ தான். இதையும் லவ் பண்ணாதான் லைஃப் ஓடும். இதுதாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு. இது எவ்வளவு வலிக்கும். பார்த்தோன்னா எல்லாத்தையும் கொடுத்துறாதீங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு சென்ஸ் இருக்கு. நமக்கு தெரியாதா? அம்மா பொண்ணுக்கே ஒத்து போகாது மேக்ஸிமம். அப்போ உடனே போயிட்டு காலில் விழுந்துறீங்க, எல்லாமே கொடுத்துடுறீங்க. அப்புறம் போர் அடிச்சிடும். அந்த பையனுக்காக எங்க அம்மா ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கேன். ஏதோ ஏறாதுன்னு வச்சுங்க, அம்மா அந்த நேரத்துக்கு அப்படியே தடவை கொடுப்பா. இவ வந்து அவளே ஹர்ட் பண்ணுவா. இவ இருக்கிற பொருள்லாம் உடைப்பா. எனக்கிட்டயும் இருக்கும் இல்லைங்க டாக்ஸிசிட்டி. உங்க பொண்ணுங்க டார்ச்சர் தாங்க முடியல, நம்ம பார்ட்டி பண்ணலாமான்னு சொல்லுவாங்க. இதுதான் நடக்கும். எங்க அம்மா ஸ்டார்டிங்லயே சொல்லிடுவாங்க, ராசி கேட்பாங்க, செட் ஆகாதுமா பிரிஞ்சிருங்க, அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லிடுவாங்க. Giriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வந்தனா ஐ திங்க் எப்படி சொல்றது, அம்மா நிறைய பார்த்தாச்சு, பானுமதி அவங்களையும் நிறைய பார்த்தாச்சு. ஸோ வந்தனா யாரு அப்படிங்கிற ஒரு, ஏன்னா அப்பப்ப வந்து சிஸ்டர் பத்தி சொல்லியிருக்காங்க, பட் நாங்க இன்னும் on screen ல பார்த்தது. ஆமா ஆமா, ஊருக்கு போயிருவா, அதனால பெருசா இல்ல. சோ இவங்களும் இப்ப பயங்கர வைரலா இருக்காங்க, ஒரு வைரல் ஃபேமிலி அப்படின்னும் போது எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த காமெண்ட்ஸ் பார்க்கும்போது, பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது? ஃபர்ஸ்ட் அக்கா இது ஆரம்பிக்கும் போது எல்லாருமே லைக் ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவ இந்த ஃபீல்டுக்குள்ள போறா, ஏன்னா யாருமே எங்க ஃபேமிலியில இதுக்குள்ள லைக் வந்தது இல்லை இந்த சோஷியல் மீடியா அப்படின்னு. அப்பா வந்து மாடலிங் பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி அப்பா இருந்து இன்னுமே அது கண்டினியூ ஆயிருந்தா இது நார்மலா இருந்திருக்கும். ஸோ அப்பா இறந்து என் அக்கா அதுக்குள்ள போகும்போது லைக் எல்லாரும் பயந்தாங்க. நானுமே லைக் பயந்தேன், அவளுக்கு வந்து பிரச்சனை வந்துருமோ, அம்மாலாம் ரொம்ப பயந்தாங்க. பட் தென் அவளுக்கு வந்து ஒரு 1 இயராவே ஷி வாஸ் நாட் பர்ஃபெக்ட். லைக் அவ ஸ்டெடியாவே இல்லை, லைக் ரொம்ப மென்டல் பிரேக் டவுன்ல இருந்தா. அதுக்கப்புறமா இப்போ எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, அது அவளோட லைஃப், யாருமே யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. இட்ஸ் நாட் ஒன்லி என் சிஸ்டர்னால நான் அவளுக்கு பேசுறேன்னு. யார் போனாலுமே ஒருத்தவங்களை ட்ரெஸ்ஸிங்ல வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா நானுமே ஃபர்ஸ்ட் என் அக்கா லைக் நார்மலா க்ளீவேஜ் போட்டா நானே ஏன் இப்படி போடுற, மேலே தூக்கி போட அப்படின்னு நானும் சொன்ன பொண்ணுதான். அதுக்கப்புறமா எனக்கும் ஓகே இது கிடையாது, இப்படி இருக்கக்கூடாது, அது அவங்க விஷ், அவங்க அப்படி இருக்காங்க. ஸோ என் அக்காவுக்கு அது ஹாப்பியா இருக்கு, நான் அது கண்டுக்கிறதே இல்லை. இப்போ நான் எங்கேயாவது வெளில போனா என் ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன அக்கா அவ்வளவு தைரியமா இருக்காங்க, என்ன இது வேற லெவல் அப்படின்னு தான் பேசுவாங்களோ. என் அக்காவை ஒரு வாட்டியோட தப்பானவங்க அப்படியே என் அக்கா யாராவது சொன்னா நான் விட்டும் கொடுக்க மாட்டேன். லைக் எங்க கரெக்டா பேசணுமோ, யாருக்கு எங்க பவுண்டரி செட் பண்ணணுமோ அங்க எல்லாருக்கும் பவுண்டரி செட் பண்ணாலே போதும். அண்ட் அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட் 2 பேருக்குமே. நான் அக்கா வந்து எப்படி சொல்றது, அக்கா வந்து டக்குன்னு ஹர்ட் ஆயிட்டு பேச மாட்டாங்க. நான் உடனே கத்திடுவேன். லைக் எப்படின்னா எனக்கு ஏதாவது கோவம் வருது, நான் அப்படி கத்திடுவேன். நானே நிறைய அம்மாவை கத்திடுவேன். நான் யோசிப்பேன், எதுக்குடா அவங்க இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. எண்ட் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கட்டும், எவனுமே வந்து வரமாட்டாங்க. நான் அவங்கதான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. லைக் எண்ட் ஆஃப் த டே எங்க அம்மா இல்லைன்னா எங்க தாத்தா பாட்டி மட்டும் தான் வந்து நிற்பாங்களோ. எந்த பசங்களும் வரமாட்டாங்க, எந்த பொண்ணுங்களுமே வரமாட்டாங்க. அது நல்லாவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்து அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஓகே டிசைட் பண்ணேன். இதுக்கப்புறம் ஏன்னா நான் வந்து அந்த பையனுக்காக எங்க அம்மாவை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன். உண்மையா சொல்லணும்னா எங்க அம்மாவை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன். இவனுக்காக போயிட்டு நம்ம அம்மாவை போயிட்டு இப்படி ஹர்ட் பண்ணிட்டோமே எண்ட் ஆஃப் தி டே. ஆனா எங்க அம்மா வந்து கடைசியில வரைக்கும் அந்த பையனை வந்து விட்டு கொடுக்கல. லைக் விடுப்பா, நீ மூவ் ஆன் ஆகு, நீ ஹாப்பியா இரு, இப்படிதான் பேசினாங்க. ஆனா வேஸ்ட் ஆஃப் அவங்களுக்குலாம் வந்து அட்வைஸ் பண்ற அளவு. இதுக்கப்புறம் எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, எங்க அம்மா எவன்கிட்டயுமே பேச விடக்கூடாது. எங்க அளவு நீங்க இல்ல, அதாவது பேசக்கூடாது. நீங்க நான் தான் சம, நான் இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகினோட எங்க இருக்கணுமோ எல்லாரும் அங்கதான் இருக்கணும். ஏன்னா யாருமே எங்க அம்மா கிட்ட வர முடியாது. ஏன்னா ஷீஸ் டூ ஃப்ரீ டு டாக். அவங்க அவ்வளோ பேசுவாங்க. ஆனா அது அவங்க எல்லாருமே வந்து மிஸ்யூஸ் தான் பண்ணிக்கிறாங்க எண்ட் ஆஃப் தி டே. ஸோ எதுக்கு எல்லாரும் தள்ளியே வச்சிடலாம். நம்ம ஃபேமிலியா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கா ஆயிக்கலாம். எதுக்கு மத்தவங்கள கொண்டு வந்து நம்ம ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள போயிட்டு அப்படின்னு சொல்லி so much drama. And அவங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டே சிங்கிள் பேரண்ட் என்ன பண்ணிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல எங்க அம்மாவை பத்தி. எங்க அம்மா வந்து செம்மையா வந்து பேசி விட்டுருவாங்க. எங்க அம்மா பார்க்கதான் இப்படி இருப்பாங்க, செம்மையா. லைட்டா ஒரு ட்ரெய்லர் காட்டுவாங்க. நான் எந்த புள்ளையுமே நான் திட்டினது லைக் திட்ட நீங்க மாட்டாங்க. கேளுங்களா? இல்ல நீங்க அந்த பிள்ளைங்க கிட்ட இன்டர்வியூ எடுங்க.
நான் பொய்யெல்லாம் அத பண்ணிராதீங்க. நான் எந்த புள்ளையும் திட்டினது இல்ல. எல்லா புள்ளைகளுக்கும் கொஞ்சம் அதுதான். அப்பா 80s போயிடுவேன், கொஞ்சம் அட்வைஸ் கொடுப்பேன். அம்மா அப்பா பாருங்கம்மா அப்பா. இல்ல எல்லாருக்கும் எங்க மம்மி என்னதான் எங்களை பிடிக்கலனாலும் எங்க மம்மி ஃபேவரட் தான். லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நானும் உடனே பசங்க கிட்ட சண்டை போட்டுருவேன். லைக் நான் வந்து ஒரு அவங்களுக்கு எப்படின்னா ஒரு பொண்ணுன்னா கொஞ்சம் அடக்க உடக்கமா இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. நான் ஒரு பொண்ணுன்னா ஏன் அடக்க உடக்கமா இருக்கணும் அப்படின்னு என் கேள்வி இருக்கும். நாங்க ஏன் எங்க பதில வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதுல ஒரு கிளாஷ் ஆயிரும். ரெண்டாவது இப்போ வரைக்கும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன். யாருமே என்ன எல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா எங்க அம்மா கிட்ட பேசுவாங்க இன்னுமே. லிட்டரலா இது நடக்கும். ஒரு broken up ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் even we don't talk detach ஆனாலும் they will talk to my mother. They will wanna be nice to her because she's like என் பசங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு இல்ல அவங்க சண்டை போட்டாங்க அவங்களோட பாண்ட ஸ்பாயில் பண்ணிக்க மாட்டாங்க. she'll always be a well wisher for them. If they talk to her na even now if they talk na சரி விடுப்பா ஏதோ பண்ணிட்டா அவள முடிஞ்சு அடுத்த கேர்ள் ஃப்ரெண்ட பாருமா எதுக்குமா இவளுக்கு எதுக்குமா என் பொண்ணுங்க கிட்ட பேசுற அவங்க அப்படின்றாங்க பண்றாங்கல நீ பேசாதமா. மேம் உங்களை பத்தி பேச நிறைய வெளிய போல இருக்கு மேம். எப்படி ஐ தாட் அவங்களோட ஒரு ஹார்ட் பிரேக்கே ப்ராபபிலி அது ரொம்ப இதா இருக்கும். அண்ட் இவங்களுடைய ஹார்ட் பிரேக் எனக்கு நான் வந்து என்னோட ஹார்ட் பிரேக் வந்து ஆக்சுவலா எங்க அம்மா கிட்ட காமிச்சல. ஏன்னா அப்ப என்னோட அக்காவோட இஷ்யூ ரொம்ப சீரியஸா போச்சு. எனக்கு தெரியும், நமக்கு தெரியாதா? ஏதோ சம்திங் தெரியும். இவ ஒரு ரூம்ல இருப்பா, இவ ஒரு ரூம்ல இருப்பா. ஐயோ சரி ஓகே. நான் எதுவுமே அப்படி டிஸ்டர்ப் கூட பண்ண மாட்டேன், கதவு கூட தட்ட மாட்டேன். இவ சில வாட்டி பொருள் எல்லாம் உடைச்சிட்டு இருப்பா. இவ வந்து அவளே ஹர்ட் பண்ணுவா. இவ இருக்கிற பொருள் எல்லாம் உடைப்பா. அப்பா சரி ஓகே அங்க கொஞ்ச நேரம் சால்வ் பண்ணிட்டு அப்புறம் இங்க வந்து கதவை தட்டி என்னடி பிரச்சனை அப்புறம் இவளுக்கு தடவை கொடுத்து ஏதோ ஏறாதுன்னு வச்சுங்க. சும்மா அந்த நேரத்துக்கு அப்படியே தடவை கொடுக்குமா இவ்வளவு எனக்காக அப்படி மண்டை ஆட்டுவாங்க. 2 பேரும் அப்படிதான் ஆட்டுவாங்க. எனக்கு தெரியும் திருந்தலன்னு எனக்கும் தெரியும். சரி ஓகே நிக்கா ஒரு நாள் திருந்துவாளுங்க, அது வரைக்கும் தடவை கொடுப்போம். தடவை என்ன மேம் பண்றது? காலையில கண்ணை மறைக்குது. ஒரு வாட்டி பட்டாலும் திருந்துருப்போம். எனக்கு தெரியும் திருந்த ஆக்சுவலி என்னோட பெஸ்ட் லைக் வந்து நான் இங்க SRMல தான் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே எங்க அம்மா வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இல்ல நீங்க படிச்சா நீங்க வாழ்க்கையை தொலைச்சிடும், தயவு செஞ்சு பெங்களூர் போயிரு அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சு விட்டு லைக் டோட்டலா மாறிடுச்சாங்க. பீப்புள் ஆர் வெரி டிஃப்ரெண்ட். தே டோன்ட் ஜட்ஜ் பீப்புள். அவங்க வந்து எல்லாம் அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க, ஏதோ பண்ணிக்கோங்க எங்களுக்கு இதுதான் அப்படின்னு. ஸோ அங்கே கல்ச்சரே வேறனால நான் நிறைய பீப்புள் அங்கே மீட் பண்ணி நிறைய கொஞ்சம் தைரியம் லைக் நான் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். என் அக்காவோட நிறைய சொல்லுவேன். நம்ம ஒரு சர்க்கிள்குள்ள இருக்கோம். we don't break that thing out, we get comfortable. அதனால when they are like you know coming with a full rage towards us நம்மளால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால தான் I was like okay நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் let's just connect with new people. அதுதான் இப்போ பெங்களூர்னு பாத்தீங்கன்னா people are just into themselves. கல்ச்சர்லாம் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அங்கேயும் ரேப், அங்கேயும் அபியூஸ், அங்கேயும் everything is disgusting, dirty தான். சென்னை everywhere it's the same thing, but it's that just that people are going through a lot everywhere. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு சென்ஸ் இருக்கு. இங்க வந்துட்டு பீப்புள் வாண்ட் டிராமா பிகாஸ் நம்ம வந்துட்டு அந்த சர்க்கிள்ல இருக்கிறதுனால மேபி அப்படி இருக்கலாம். நம்ம இப்போ வேற பீப்புளை மீட் பண்ணா மேபி நம்ம பாஸ்ட பத்தியோ தெரியாதுல்ல, வில் பி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நோ. அதனால பெருசா அங்க வந்துட்டு பேசி காசிப் பண்ணி தெரிஞ்சு அங்க ஒரு பிரேக் ஆற அளவுக்கு அங்க ஒண்ணு இருக்காது. அதுதான். சோ மை மாம் இஸ் லைக் தனித்தனியா போயிடுங்க, எதுக்கு இந்த ஒரு சின்ன சர்க்கிள் இது திருப்பி this loop will keep continuing ன்ற மாதிரி she got it. அதனால she shifted both of us to Bangalore. And lastly மேம் எனக்கு வந்து நிறைய இருக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு, பட் டைம் இல்லாததுனால லாஸ்டா இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் அட்வைஸ். ஏன்னா அவங்க நிறைய சொன்னாங்க. இப்போ அவங்க ஒரு லவ் குரு கிட்டத்தட்ட சோசியல் மீடியால ஒரு லவ் குருங்கிற மாதிரி மாறிட்டாங்க. அண்ட் எஸ் நீங்க வந்து இன்னைக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து உங்க லைஃப்ல நான் என்ன சொல்றேன், பார்த்தோன்னா எல்லாத்தையும் கொடுத்துறாதீங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. அம்மா பொண்ணுக்கே ஒத்து போறது இல்ல இந்த காலத்துல. என்னன்றீங்க? அம்மா பொண்ணுக்கே ஒத்து போகாது மேக்சிமம். அப்போ நீ லைஃப் லாங் ஒருத்தரோட இருக்குன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க. உடனே போயிட்டு காலில் விழுந்துடுறீங்க, எல்லாமே கொடுத்துடுறீங்க, அப்புறம் போர் அடிச்சிடும். அதை பண்ணாதீங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, கொஞ்சம் டிராவல் பண்ணுங்க. நெகட்டிவிட்டி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. அந்த நெகட்டிவிட்டியை லவ் பண்ணாதான் வாழ்க்கை. பாசிட்டிவிட்டியோட ஓடவே முடியாது. இந்த நெகட்டிவ் இப்படிதான், இவன் இப்படிதான், இந்த சைக்கோ தான், இதையும் லவ் பண்ணாதான் லைஃப் ஓடும். இல்லாட்டி டிவோர்ஸ் தான், இல்லாட்டி எதை சொல்றாங்களே எதை செப்பரேஷன் அதெல்லாம் பண்ண. நெகட்டிவிட்டியை லவ் பண்ணுங்க, பண்ண முடியாது, யாராலையும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். இப்ப நம்ம பிள்ளைங்களை லவ் பண்ணிடுவோம். இப்போ இதான் நடக்குது இவளுக்கு.
அப்ப கூட நான் இவளை விட்டுட்டு நான் சொல்லவே இல்ல. நெகட்டிவ் சத்தியமா சொல்லல. பக்கா வந்து எல்லாரும் அதான் நினைச்சாங்க, அம்மாவாலதான் நம்புவீங்களா? பிரிஞ்சிருக்கா அந்த பையனை விட்டது. அந்த பையன் தான் என்ன விட்டான். ஆனா எங்க அம்மா ஒரு நாள் கூட நீ விட்டுட்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படிதான் she's like if you're not happy of course she doesn't want me அந்த to be லவ் with வந்து him. நம்ம எடுக்கவே முடியாதுங்க. அவதான் அதை வந்து வேண்டாம்னு சொல்லணும். யாராலையும் அதை பிரிக்க முடியாது. உண்மைதானே? அது சும்மா இந்த வெளியே வந்து அம்மா பிரிச்சு வச்சுட்டாங்க. இன்னும் கஷ்டப்பட்டு சில பேர் அதான் சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்வாங்க. ஆனா அதுதான் உண்மை. நான் சொன்னது இல்ல. நான் என்ன சொன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. 2 பேரும் அந்த மீடியால இருக்கறனால நான் அப்படி நினைச்சேன். சரி இவளுக்கு ரொம்ப growing together இருக்கும் மீடியா. ஆனா அங்க ரொம்ப நெகட்டிவிட்டியா இருந்தது. எனக்கு தெரியாது. நம்ம நினைக்கிறோம் மீடியா பீப்புள் அப்படின்ட்டு. people who are in media, நானா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் எல்லாமே தெரிஞ்சிரும்ல. சோ அதோட எல்லா எக்ஸ்ட்ரீமும் பார்த்துட்டதுக்கு அப்புறம் அதுல ஒரு ஹாப்பினஸ் கொடுக்க முடியாது அவங்களால. வெளியில இருந்து ஒருத்தவங்களை நீங்க லவ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட புடிங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அது இன்னும் நீங்க பண்றத அவங்க வந்து ஃபேசினேட்டிங்கா பார்ப்பாங்க. ரொம்ப ஒரு பாசிட்டிவாவோ they'll keep pushing you. வாவ்ன்னு இருக்கும் அவங்களுக்கு. பட் since we are inside this, இதுதான் நீ பண்ண போறியா, அதுவா, ஒரு டைட்டில், ஒரு ஜட்ஜ்மெண்ட், அவங்க ஒரு growing together. நான் அதுதான் நினைச்சேன். ரொம்ப இந்த லவ் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட் ஆஃப் மை லைஃப். லாட் ஆஃப் திங்ஸ் சேஞ்ச்ட். ஐ சேஞ்ச்ட். ஐ காட் டு நோ மை நெகட்டிவ். So I will say a very big thanks to those people only, because if I'm here I've become a better person, to be honest. எனக்கிட்டே இருக்கும்லங்க டாக்ஸிசிட்டி. கண்டிப்பா everyone has a toxic trait. Confirm. எல்லாரும் ஒரு ரெட் ஃபிளாக் தான் அவங்க லைஃப்ல. Of course, everybody is a red flag. You have to be some, எங்க கிரீனா இருக்கும் அவங்க இருக்க முடியலனா நீ அதுக்கு அப்புறம் that's the toxic thing. பட் நான் அதான் நினைச்சேன், மீடியா இருக்கிறதுனால ஒரு பெரிய growing together சப்போர்ட் இருக்கும். அதுதான் என்னால எக்ஸெப்டே பண்ணிக்க முடியல. என்னன்னா ஏன்னா ஒரே ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணோம். இப்போ வேற எங்க இருந்தோ பார்த்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்னா கூட பரவாயில்ல, ஒரே வீட்டுக்குள்ள இருந்து தெரியும்ல, ரொம்ப அந்த பர்சனை பத்தி தெரிஞ்சிருக்கும், என்னோட நெகட்டிவும் தெரியும், எல்லாமே தெரியும்ல. அப்படி இருந்துட்டக்கு அப்புறம் எங்க அம்மாக்கு செம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஏன் அப்ப கூட ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இவங்க 2 பேரும், அவங்களையும் தான் சொல்றாங்க எங்க மம்மி. இப்ப எனக்கு என்னோட சைட் மட்டும் எடுத்துக்கலாம், அந்த பையனையும் தான் ஏன்பா இவ்வளோ, ஏன் அவ்வளோ நீங்க அழுதுட்டு அப்படி என்ன லைக் we start behaving like நாளைக்கு ஒரு டே இல்ல, today's end, today's the beginning ன்ற மாதிரி we'll go with full rageல. give it timeன்றதான் எங்க அம்மா சொல்லுவாங்க எப்பவுமே to him also. டைம் கொடுமா, it'll take time. பட் எங்க அதுக்குள்ள so much tragedy இல்ல, பயங்கரமா. மேம் ஹார்ட் உங்களுக்கு நான் நிறைய ஹார்ட்ஸ் வந்து இங்க நான் கொடுக்குறேன். ஏன்னா வந்து அதுதான் சொல்றேன், நான் கூட எங்க அம்மா இருக்காங்க, பாருங்க அம்மா நான் இப்படி இருக்கிறோம் போட்டு எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க, பாருங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருந்தேன் மேம். ஃபைனலி இங்க நான் வைண்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா டெஃபினட்டா யா எஸ் அண்ட் எஸ். அவங்க எப்படி அந்த ஒரு அவங்களோட பிரேக்கப் ஃபேஸை வந்து கடந்து போனாங்க அப்படிங்கறத சொன்னாங்க. அண்ட் இவங்களுமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க 2 பேரோட பிரேக்கப் ஃபேஸை நீங்க எப்படி கடந்து போனீங்க அதை நாங்க தெரிஞ்சுக்கணும். ஃபைனலி ரொம்ப கூல் தாங்க, ஏன்னா எனக்கு தெரியும் இது புட்டுக்கோன்னு. இதுதாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனால நான் இது எவ்வளவு வலிக்கும். நீங்க உண்மை, நான் பொய்யெல்லாம் சொல்லல, நான் பெருசா டென்ஷன் ஆனதே கிடையாது. இவ ஒரு 1 year இதெல்லாம் வந்து இவெல்லாம் இல்ல இருக்கும் தான். கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் லைட்டா பொய்யா சொல்லுங்க, பாவம். உண்மைதாங்க சொல்றேன், எனக்கு தெரியாதா? கொஞ்சம் பொய் சொல்லுங்க. இல்ல அவ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவா, நான் ஃபீல் பண்ற வரைக்கும் தான் ஃபீல் பண்ணுவேன், அதுக்கப்புறம் இப்படி மாறிடுது. எனக்கு தெரியும் ரெண்டுமே புட்டுக்கும் தெரியும். இவ கொஞ்சம் லேட் ஆகும், சரி ஓகே இன்னும் சரி எவ்வளவு நேரம் தான் கஷ்டப்படு இதெல்லாம் ஒரு இதுதானே, அடுத்த ஹாஃப் நல்லா இருக்கும். என்னன்றீங்க? ஒரு ஓகே ஃபைனலி இவங்க 2 பேருக்கு வரப்போற ஃபியூச்சர் ஹஸ்பண்ட்க்கு சில எக்ஸ்பெக்டேஷன் அவங்க கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இப்போ உங்ககிட்ட கேட்கணும். ஃபர்ஸ்ட் அது என்ன நடக்கும் சொல்லிட்டா? பரவாயில்ல சொல்லுமா, உண்மையே சொல்லணும். சரி ஓகே. எனக்கு கால் பண்ணுவாங்க, அத்தை உங்க பொண்ணுங்க டார்ச்சர் தாங்க முடியல, நம்ம பார்ட்டி பண்ணலாமான்னு சொல்லுவாங்க. இதுதான் நடக்கும். இப்போ வரைக்கும் அதான் நடந்தது, அததான் சொல்றேன். 2 பேரும் டார்ச்சர் பண்ணுவாளுங்க. கால் பண்ணி அத்தை நம்ம எல்லாம் மீட் பண்ணலாமா, உங்க பொண்ணுங்க டார்ச்சர் தாங்க முடியல சொல்லுவானுங்க. ஆமாமா அது கன்ஃபார்ம், இது நடக்கும். இதுதான் நாம எங்களுக்கு சண்டை போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்க மம்மி கிராஸ் பண்ணோனே, அவ கடக்காம நீ வாமா, எதுக்குமா அழுதுட்டு இருக்கீங்க, நீயும் நிறுத்துறீங்க, வாமா நீ வாமா உள்ள வாமா நீ வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிருவாங்க. பிரியாணி வாங்குவாங்க. ரொம்ப டென்ஷன் ஆக கூடாதுங்க, நடக்கிறது நடக்கும். நான் எப்பவுமே ரொம்ப எல்லாம் யோசிக்க மாட்டேன். எங்க மம்மி எப்படின்னா, அந்த தப்பு நடந்துருமோ she won't keep ஒரு precautionator, she won't like pressurize you. நடந்துருச்சா தைரியமா இருக்கணும், அடுத்த ஸ்டெப் பார்க்கணும்.
அந்த அந்த ஒரு நெகட்டிவிட்டின்றதை தாண்டி அந்த கஷ்டத்தை வந்து ஹேண்டில் பண்ணணும். லைக் நானும் இவங்களும் ஹேண்டில் பண்ணணும். எல்லாருமே வந்துட்டு அதை திணிக்க கூடாது. ஒரு அம்மா ஒரு மாதிரி கொடுப்பாங்க. இந்த அம்மா இப்படி கொடுக்குறாங்க. ஆனா இந்த அம்மா எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஐ தாட் எக்ஸ்பெக்டேஷன் ஒன் ஓகே பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு இருக்கணும், இது இருக்கணும், அது இருக்கணும், அந்த செக்ல சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஒண்ணுமே கிடையாது. நான் அதெல்லாம் பெருசா யோசிக்க மாட்டேன். எங்க அம்மா வந்து என்கிட்டயும் சரி அக்கா கிட்டயும் சொன்னது, நீங்க 2 பேரும் அந்த ரிலேஷன்ஷிப்ல ஹாப்பியா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க இருங்க. காசு வேணாம், எதுவுமே வேணாம். எனக்கு என் பொண்ணுங்க சந்தோஷமா இருந்தா போதும். ஏன்னா எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ எனக்கு என் பொண்ணுங்க சந்தோஷமா இருந்தா போதும். சந்தோஷம் அவங்க கொடுத்தா போதும். இந்த காசு அதோட நமக்கு செகண்டரி அப்படின்னு சொல்லி லைக் மணி கேன் பி வந்துட்டு போவோம். இப்போ ஏன் கல்யாணம் ஆயிட்டதுக்கு அப்புறம் கூட ஒரு டவுன்ஃபால் வரும். மணி வில் கம் அண்ட் கோ. மென்டல் ஹெல்த், ஹாப்பினஸ், ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்ட் வந்துட்டு நம்ம அதை தக்க வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த லைஃப்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மீடியா, இந்த ஹைப்பு, இதெல்லாம் ஒரு டைம், இட்ஸ் a phase. பட் ஒரு ஜென்யூன் லவ், ஒரு ஜென்யூன் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி, அதுதான் நம்ம கடைசி வரைக்கும் வரும். நம்மளோட ஹார்டஸ்ட் டைம்ல யார் கூட இருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நாங்க வந்துட்டு ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைப்போம். when that's not happening, அங்கதான் ஒரு ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட். எங்க அம்மா ஸ்டார்டிங்லயே சொல்லிடுவாங்க, ராசி கேட்பாங்க, செட் ஆகாதுமா, பிரிஞ்சிருங்க, அவ்வளவுதான். சிம்பிள். ஜாதகம் சிம்பிளா சொல்லிடுவாங்க. ஜாதகம் பார்த்தே பசங்களை பயன்படுத்துறாங்க. அவங்க ஜாதகம் பாருங்கம்மா, கொஞ்சம் செட் ஆகுதான்னு பாருங்கம்மா. முதல்ல நான் சொல்லிடுவேன். ஸ்டார்டிங்கே சொல்லிடுவாங்க எங்க அம்மா. நம்ப மாட்டோம். நம்ப மாட்டோம். மேம் பாத்து உங்களுக்கு மெசேஜ் ஆயிடுச்சா? ஓபன் இன்ஸ்டா ஓபன் லைவ் ஜாதகம் போடுறாங்க. நல்லா பாப்பாங்க. இப்போ அப்படியா? ப்ரொஃபஷனலாவே ஆயிட்டாங்க. மேம் ஒரு பேஜ் ஓபன் பண்ணலாம் மேம். சரியா நீங்க இப்போ உங்க ராசி டைம்ல சொன்னீங்கன்னா என்ன எங்க அம்மா அப்படியே இருக்கும். ஒரு ஓவராலா சொல்லிடுவாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய ப்ரொஃபஷனல்ஸே இருக்காங்க கூட கான்டாக்ட்ல. அப்படியா? பேர்லாம் கேட்க மாட்டாங்க, என்ன ராசி பண்ணி செட் ஆகாதுப்பா, அவ்வளவுதானா? அவ்வளவுதான்ப்பா. நான் சொன்னதே நடந்துச்சு. நடக்கும், எனக்கு தெரியும். அதனால நாங்களும் எங்க அம்மாக்கு ஒரு வாட்டியே தப்புமான்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்போம். ஆனா எங்களுக்கு தெய்வீக காதல் அப்படியே சரி பண்ணுங்க, எவ்வளவுதான் பண்றீங்க நானும் பாப்பேன். கடைசியில புட்டுக்கோ. அப்புறம் நாங்க 3 பேரும் உட்காந்து இதை பேசி சிரிச்சிட்டு இருக்கோம். தென் நானும் கேட்க போறேன். இப்ப கேட்க முடியாது. ஆன் கேம்ல நானும் வந்து கேட்டுட்டு நானும் சொல்றேன். கண்டிப்பா வீட்டுக்கு கண்டிப்பா பண்ணலாம். அண்ட் எஸ், ஆமா கண்டிப்பா நம்ம பண்ணலாம். அண்ட் ஃபைனலி எனக்கு பயங்கர ஃபன்னான ஒரு ஜாலியான கான்வர்சேஷனா எனக்கு இருந்தது. அவ்வளோ ஹானஸ்டி உங்க எல்லாருக்குள்ளயும், கேமராக்காக சொன்னது இல்லாம உண்மையா இதுதான் நான் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஹானஸ்டா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் இதான் சொல்ல நினைச்சேன், blessed to have ஒரு குட் மாம் அப்படின்றத தாண்டி அதுவுமே இருக்கு. blessed to have 2 எப்படி சொல்றது, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு போல்ட் டாட்டர்ஸ். அண்ட் இதே மாதிரி நீங்க ரொம்ப சந்தோஷமா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு we wish you from Red Note and thank you so much for joining us. Yeah. Kirigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.